ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷோட ஒரு ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல சென்டம் எடுக்கிறதுக்கான வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு 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 சீரிஸில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேப்பர் போடுறாங்க. நம்ம ஆன்சர் கீ எதுக்காக வந்து போடுறீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனே பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற அந்த ஆன்சர் கீயை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த செக்ஷனில் எப்படிலாம் வந்து போடுறாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி வந்து மார்க் வருது, நோட்டீஸ் ரைட்டிங்கில் எப்படி வந்து மார்க் வருது, இந்த கிராமர் பார்ட்ஸில் வந்து எப்படி வந்து மார்க் வருதுன்றதை இந்த ஆன்சர் கீயை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த ஆன்சர் கீயை வந்து பார்த்துட்டு எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்கு முதல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் முதல்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு 1000 லைக் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, ஒரு 40 பேஜ். அது நீங்கள் படித்தாலே ஷியோராக சொல்கிறேன், கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று நம்மகிட்ட இருக்குது. அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு மண்டேக்குள்ளே 1000 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது அந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பார்ட் தான் வரும். நம்ம மொத்தம் 14 சூஸ் முதல்ல அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் வரும். அடுத்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செமி கிராமர் பார்ட்ஸ் வந்து வரும். செமி கிராமர் பார்ட்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து நிறைய செக்ஷன் வந்து இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், பேசல் வெர்ப் வந்து இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம 1 மார்க்ஸ் எழுதும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் யாருமே எழுதவே மாட்டேங்கிறீங்க. அதனால் ஆப்ஷன் வந்து மஸ்ட் எல்லாரும் வந்து என்ன பண்ணணும், எழுதி தான் வந்து எழுதணும். ஆப்ஷன் எழுதாத வந்து எழுதாதீங்க, கண்டிப்பாக ஆப்ஷன் எழுதி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்ட் டூ வந்து எடுத்திங்கன்னா நம்ம வந்து 2 மார்க்ஸ் செக்ஷன் 2 மார்க்கில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோஸோட 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். ப்ரோஸோட 2 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 2 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோஸ் 2 மார்க்ஸில் எல்லாமே எழுதணுமானா, பெருசாக எழுதணுமானான்னு வந்து கேட்குறது எல்லாருமே அதுதான். அதெல்லாம் வேணாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ தான் வந்து பார்ப்பாங்க. இந்த இப்போ வந்து அந்த நீங்கள் எழுதுகிற அந்த பேரால அந்த அந்த 2 மார்க் இருந்தாலும் சரி, 5 மார்க் இருந்தாலும் சரி, அந்த கீ வேர்டு இருந்தாலே கண்டிப்பாக 2 மார்க்ஸ் வந்து கொடுக்கணும்னு வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 17 எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹150 வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து ஒரு வேர்டாக எழுதியிருந்தாலும் சரி, அது வந்து இல்லை நீங்கள் வந்து அந்த ஒரு நார்மலாக வந்து ஒரு நம்பரில் எழுதியிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து 2 மார்க் செக்ஷன். 2 மார்க் அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயமோட அப்ரிசியேஷன் 2 மார்க்ஸ் வரும். அதுக்குமே சேம் அதே தான். நம்ம போயம் அப்ரிசியேஷன் படிச்சிருப்போம். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 4 யூனிட் ஆச்சு அப்ரிசியேஷன் படித்தா ஓகே தான். அந்த 4 யூனிட்லேருந்து படிக்கணும் நம்ம. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்ஸ்குள்ளே நம்ம வரும். கிராமர் பார்ட்ஸ்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன நம்மளுக்கு கேட்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கேட்பாங்க. டாக் ஸ்பீச், இன்டாக் ஸ்பீச் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் ஒன்று இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி மொத்தம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே நம்மள்கிட்ட வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க வேணாம். லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் என்னது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு நம்மகிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பார்த்தாலே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்குமே அந்த 40 பேஜில் சொன்ன அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அந்த 40 பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் லைக் வந்து போட சொல்லுங்கள். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 ரோட் மேப். எல்லாரும் ஈஸியாக அட்டன் பண்ணுறீங்க. ரோட் மேப்க்கு எதுவும் சொல்ல வேணாம். அது நம்ம 5 மார்க் செக்ஷன், ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷன். 5 மார்க் செக்ஷன் மொத்தம் 10 5 மார்க் அட்டன் பண்ணி போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க. 4லேருந்து என்னது 2 ப்ரோஸோட 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ப்ரோஸ்க்குமே வந்து பாருங்கள் எல்லாமே எழுத வேணாங்க, ஃபுல்லாக அந்த கீ மட்டும் தாங்க. பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல் மார்க் கேன் பி அவார்டட் ஃபார் த பேரா வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் த ஹிண்ட் வித் எனி ரெலவெண்ட் ஆன்சர். ஓகே, நம்ம எழுதுறதுல இது அவங்க மேலே கொடுத்துருக்க அந்த கீவேர்டு இருந்தாலே என்ன பண்ணணும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து கொடுத்து தான் ஆகணும்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து பேராகிராஃப். ஓகேங்களா? மொத்தம் 4 பேராகிராஃப் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த 4 பேராகிராஃப்லேருந்து அட்டன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயமோட பேராகிராஃப் வந்து அட்டன் பண்ணணுங்க. போயம் பேராகிராஃப்க்கும் சேம் அதே தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த போயம் பேராகிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். ஒன்று நம்ம நார்மலாக அட்டன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த போய்டிக் டிவைஸ் அட்டன் பண்ணணும். ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், அது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த போய்டிக் டிவைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரைட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷியோராக நம்ம அட்டன் பண்ண போது பேசேஜ் ரைட்டிங் அட்டன் பண்ணுங்க. பேசேஜ் ரைட்டிங் அட்டன் பண்ணி தான் கண்டிப்பாக நம்மளால 5 மார்க் எடுக்க முடியும். அதில் நீங்கள் பேசேஜ் ரைட்டிங் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேசேஜ் ரைட்டிங் அப்புறம் மெயினான செக்ஷன் 20 மார்க் ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பிராண்டு வந்து பேர் எழுதுறீங்களோ, இப்போ வந்து என்ன ஷாப்போ அந்த ஷாப்பு கண்டிப்பாக வந்து நேம் கொடுக்கணும். அதே மாதிரி இமேஜுக்குமே வந்து கண்டிப்பாக மார்க் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃபர், டிஸ்கவுண்ட் அந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் மார்க் இருக்குது. அட்ரஸ்க்கு மார்க் இருக்குது. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்னா கண்டிப்பாக பார்டர் லைன் வந்து போட்டுக்கணும். 4 பக்கமாக அது கோடு போட்டு இருந்தால் அது கண்டிப்பாக வந்து ஒரு மார்க் வந்து அவார்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அதில் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்து எழுதுறீங்க, நான் வந்து
பாக்ஸ் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, அதில் நீங்கள் விட்டுறீங்க. கண்டிப்பாக அது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங்கில் யாருக்கு நம்ம அனுப்புகிறோம், சென்டர். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோஷியர். இதுக்கும் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல், நம்மகிட்ட இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பிடிஎஃப் இருக்குது. வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே கண்டிப்பாக அந்த 40 பேஜ் பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 40 பேஜ் பிடிஎஃப் வந்து போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங்குமே நம்மகிட்ட இம்பார்ட்டன்ஸ் வந்து பிடிஎஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் நடக்கிற அந்த டேட்டை மெயினாக வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்ன்றதை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்குமே நம்மகிட்ட வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இதுக்குமே சம்மரி, ஓகேங்களா, சம்மரி வந்து வாங்கல. மெயினாக வந்து சம்மரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43ல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதிட்டு டைட்டில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. டைட்டிலுக்கு மார்க் கண்டிப்பாக டைட்டிலுக்கு வந்து மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பின்றதுக்குமே கண்டிப்பாக எழுதணும். அதுக்குமே வந்து மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆன்சர் கீயை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. அது நம்ம ஸ்பாட் நம்ம ஆல்ரெடி 10th 11th 12th ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது போகும். இல்லை உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம தனியாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்தது மெமரி போயம் நீங்கள் கேட்குறீங்க சார், மொத்தம் 4 மெமரி போயம் இருக்குது சார், எந்த மெமரி போயம் சார் படிக்கிறோம். என் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 3 மெமரி போயம்லேருந்தே அடிக்கடிக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 3 போயம் வந்து நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. லைஃப், ஐ எம் எவ்ரி உமன், அதுக்கப்புறம் சீக்ரெட் மிஷன்லேருந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சம்மரிக்கும் இதே மாதிரி தான் பாருங்கள். சம்மரி மொத்தம் 8 மார்க்கு. ஓகேங்களா. சம்மரி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைட்டில், ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக். மாரலுக்கு நிறைய பேர் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க எக்ஸாம். ஆனால் பாருங்கள் மாரலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைட்டிலுமே எழுத மாட்டேங்கிறீங்க, டைட்டிலுக்குமே மார்க், அதுவே 2 மார்க்ஸ் ஆச்சு உங்களுக்கு. அது போக உள்ள இருக்க அந்த கண்டென்ட் நீங்கள் அப்படியே எழுதுனீங்கன்னா வித்தவுட் மிஸ்டேக்கோட எழுதுனீங்க கண்டிப்பாக உங்களுக்கு 6 மார்க் ஷோராக போட்டுருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 47 நம்ம ஒரு பேசேஜ் ரைட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா போயமோட ரைட்டிங் ஒன்று இருக்கும். நம்ம அட்டன் பண்ண போது பேசேஜ் ரைட்டிங் தான் அட்டன் பண்ண போகிறோம். அந்த பேசேஜ் ரேட்டிங்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேசேஜ் தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒன்றுக்குமே 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் மிஸ் பண்ணுறாதீங்க. ஈஸியாக இங்கிலீஷில் இதே மாதிரி சென்டம் எடுக்கலாம். இதே மாதிரி லைன் பை லைன் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று நம்மகிட்ட இருக்குது, 40 பேஜில் இருக்குது. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை மறக்காத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு மண்டேக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு 1000 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக அந்த 40 பேஜுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் பேஜ்லேயும் வந்துடும். மறக்காத நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.